வெல்கம் பேக் டு செட்டிநாட்டு சமையல். இன்றைக்கி வந்து ரெட் ரைஸ் புட்டு மாவு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி புட்டு மாவு வந்து ஒரு 1/2 kg வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை வந்து 1 கப் எடுத்திருக்கேன் பவுலில். இது தண்ணி சேர்க்கும் போது இன்னும் நிறைய வரும். நம்ம 1 கப் எடுத்தோம்னா 2 கப்புக்கு வரும். இதுக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து ஒரு பேனில் சூடு பண்ணியிருக்கேன். ஓரளவு லைட்டாக சுட்டால் போதும், ரொம்ப சூடு பண்ண வேண்டாம். அது ஒரு பக்கம் சூடட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த மாவுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இதுக்கு மாவுக்கு வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்க்க போகிறேன். என்ன ஸ்வீட் ஐட்டம் செஞ்சாலும் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்க்கும் போது அதோடைய டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுறலாம். இன்றைக்கி வந்து நான் 2 டைப்பில் செய்ய போகிறேன். ஒன்று வந்து நாட்டு சர்க்கரையில், இன்னொன்று வந்து வெள்ளை சுகரில். 2லேயும் இதில் செய்ய போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரெட் ரைஸ் புட்டு மாவு. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா சுட்டுருச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு கரண்டி இல்லை ஒரு நல்ல உட்டன் இது வச்சு நல்லா அதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறி விடலாம். பாருங்கள், கொஞ்சம் தான் இருக்குது மாவு. நம்ம கிளற ரொம்ப நிறைய வந்துடும். அப்படியே சூடாக இருக்கும் போதே அப்படியே எல்லா அந்த 2 டம்ளர் தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக நல்லா கிளறிடணும், கீழேருந்து மேலே வரைக்கும். கட்டிப்படாமல் கிளறிட்டோன்னா இதுவாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறியாச்சு. நம்ம வந்து இருந்து கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதையும் சேர்த்து 2 டம்ளரையும் ஃபுல்லாகவே ஊற்றி இந்த மாதிரி கிளறி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நம்ம வச்சுருந்த மாவுக்கும் இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னு. இது இன்னும் ஆவி கட்டி வைக்கும் போது இன்னும் நிறைய வந்திருந்தது. இப்போ ஒரு இட்லி சட்டியில் கீழே தண்ணி வச்சுட்டு மேலே துணி போட்டுட்டு ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த புட்டு மாவை வந்து எடுத்து ஃபுல்லாகவே வச்சிடலாம். நான் ஃபுல்லாக வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீமில் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு ஃப்ரெஷ்ஷான தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு உட்டன் இந்த குழிப்பணியார இது பண்ணுற ஸ்டிக் இருந்தது. அதை வச்சு பார்த்தேன், நல்லா வெந்திருந்தது. இது அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நல்லா சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருக்கேன். இது வந்து 2 பாதியாக பிரிச்சுக்கிறேன். ஒரு பாதி வந்து தேங்காய் பூ வெள்ளை சர்க்கரை போட்டு, இன்னொரு பாதி வந்து தேங்காய் பூவும் நாட்டு சர்க்கரையும் போட்டு. ஃபஸ்ட்டு இப்போ தேங்காய் பூ போட்டாச்சு. இதுக்கு வந்து வெள்ளை சர்க்கரை போட்டிருக்கேன். போட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுருந்தேன். நெய்யும் சேர்த்தாச்சு. நல்ல மணமாக இருக்கும்னு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கோங்க. இதுவே ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. இப்போ நல்லா அதை ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. அது சூடோடே நம்ம பண்ணிட்டோன்னா நம்ம பிடிக்கிறதுக்கு உருண்டைகளாக ஈஸியாக இருக்கும். இப்போ பால் ஆற வச்சாச்சு, அது ஆறிக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ நாட்டு சர்க்கரைக்கும் உள்ளதுக்கும் ரெடி பண்ணிடலாம். இதுக்கும் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை வெல்லம் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இது சேர்த்துருக்கேன், நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். வெல்லம் கூட இருந்ததுன்னா மண் இல்லாத வெல்லமாக பார்த்து அதை கூட சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லை கருப்பட்டி சேர்க்குறனா கூட கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து நாட்டு சர்க்கரை இருக்கிறதுனால நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இவ்வளோ தேவைப்படாது. இதுக்கும் ஒரு 4 ஸ்பூன் தான் தேவைப்பட்டுச்சு.
நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம டேஸ்ட் அளவுக்கு தான் எவ்வளோங்கிறதுக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு இதுக்கும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு பால் ஆறுறதுக்காக முதல்ல அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன், இதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாலை கொஞ்சம் ஆறினோன்னே பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம வந்து 2ஐயும் உருண்டைகளாக பிடிச்சிடலாம். இப்போ நெய் சேர்த்தாச்சு. இதையும் நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து அந்த திட்டமாக நம்மளுக்கு தெரியும், ஃபுல் பாலையும் சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக 2 ஸ்பூனாக சேர்த்து இந்த மாதிரி பிடிக்க வரணும். நான் உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இதில் 3 பிடிச்சிட்டேன். முதல்ல நான் எல்லா உருண்டையுமே பிடிச்சிட்டு காமிக்கிறேன். இது நாட்டு சர்க்கரையில் பண்ணது. இது வெள்ளை சர்க்கரை. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரெண்டுமே எல்லா உருண்டைகளையும் பிடிச்சாச்சு. வெள்ளை சர்க்கரை உள்ளது நல்லா கொஞ்சம் பிரைட்டாக தெரிஞ்சது, நாட்டு சர்க்கரை உள்ளது நல்லா டார்க்காக இருந்தது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெட் ரைஸ் புட்டு மாவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.